இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 7 கட்டங்களாக நடந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு துவக்கம். முதல் அரை மணி நேரத்தில் தபால் வாக்குகளும் அதன் பிறகு மின்னணு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் கரும்பலகையில் எழுதி போடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். அனைத்து சுற்று வாக்கு எண்ணிக்கைகள் முடிந்தவுடன் தபால் வாக்குகள் எண்ணிக்கையையும் சேர்த்து அதிகாரப்பூர்வமாக முடிவுகள் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 39 மையங்களிலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 14 மேஜைகள் வீதம் அமைப்பு. ஒவ்வொரு மேஜையிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க ஏற்பாடு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. எக்காரணம் கொண்டு மின்சாரம் தடைபடக்கூடாது எனவும் அவசர நடவடிக்கைகளை கையாளும் வகையில் தயாராக இருக்குமாறும் பணியாளர்களுக்கு மின்வாரியம் அறிவுறுத்தல். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுக்காக காத்திருக்கும் 8360 வேட்பாளர்கள். வேட்பாளர்களில் 47% பேர் சுயேட்சைகள். மக்களவைத் தேர்தலில் 64 கோடியே 20 லட்சம் பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்களித்த பெண் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி நன்றி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மாலை வெற்றி பேரணிக்கு பாஜகவினர் ஏற்பாடு என தகவல். பிரதமர் இல்லம் அமைந்துள்ள டெல்லி லோக் கல்யாண் மார்க்கிலிருந்து பாஜக தலைமை அலுவலகம் வரை பேரணி நடத்த திட்டம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவின் எதிரொலியாக புதிய உச்சம் தொட்ட இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2507 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 733 புள்ளிகளும் அதிகரிப்பு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். பொது வாழ்வில் தமிழகம் மற்றும் தமிழ் மக்களுக்காக நீண்ட காலமாக கருணாநிதி பணியாற்றியதாக எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியையும் குறும்படத்தையும் பார்வையிட்டார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு முற்றிலும் மாறுபட்டே தேர்தல் முடிவுகள் வரும் என சோனியா காந்தி கருத்து. கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்க்கும் என்றும் டெல்லியில் பேட்டி. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் 146 அடி உயர முத்துமாலை முருகனை மலர்கள் தூவி வழிபட்ட எடப்பாடி பழனிசாமி. மூலவருக்கு அர்ச்சனை செய்த பின் முருகன் கையில் உள்ள வேலுக்கு குடங்களில் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்து அன்னதானம். டெல்லி சரிதா விஹார் பகுதியில் ஷான்-இ பஞ்சாப் விரைவு ரயிலில் பயங்கர தீ விபத்து. பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ரயிலின் 4 பெட்டிகளில் பரவிய தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 7ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 5ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 36 தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% சுங்க கட்டண உயர்வு இன்று முதல் அமல். மக்களவைத் தேர்தல் காரணமாக 2 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. சென்னை அரும்பாக்கத்தில் ஆர்கே பார்மா என்ற மொத்த மருந்து விற்பனையகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை ரெய்டு. தலா 50 மில்லி அளவுள்ள 380 புட்டிகளில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தாய்ப்பாலை பறிமுதல் செய்து உரிமையாளருக்கு நோட்டீஸ். பெங்களூருவில் பெய்த 11 சென்டிமீட்டர் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். 133 ஆண்டுகளில் ஒரே நாளில் குறைந்த நேரத்தில் பெய்த அதிகபட்ச மழையளவு என வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பழனி வரதமான் நதி அணை நிரம்பியது. 67 அடி உயரம் கொண்ட அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 106 கன அடி நீர்வரத்து முழுமையாக வெளியேற்றம்.
சென்னை டி நகரில் திமுக எம்பி TR பாலு வீடு அருகே சாலைகளை புகைப்படம் எடுத்த டெக் மஹிந்திரா நிறுவனத்தின் வாகனம். கூகுள் மேப் மற்றும் ஸ்ட்ரீட் வியூ அப்டேட்டுக்காக 360 டிகிரி வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்த 7 வாகனங்களை பிடித்து போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே மளமளவென பற்றி எரிந்த ஓட்டு வீடு. டிவி பார்த்தபோது திடீரென வெடித்து சிதறியதை அடுத்து தீ விபத்து ஏற்பட்டதாக குடும்பத்தினர் தகவல். விதிகளை மீறியதாக ஏப்ரல் மாதத்தில் 71 லட்சம் இந்திய பயனர்களை நீக்கியதாக வாட்ஸ்அப் அறிவிப்பு. தகவல் ரகசிய காப்பு மீறல், ஊடுருவல் உள்ளிட்ட புகார்கள் மீது மாதந்தோறும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல். வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் பலி. கடும் தண்ணீர் பஞ்சத்தில் தவிக்கும் வட மாநிலங்கள். 120 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டில் வெப்ப அலை வீசி வருவதாக டெல்லி IIT புவியியல் துறை தகவல். பாகிஸ்தானின் கராச்சி வனவிலங்கு பூங்காவில் பிறந்த 6 வெள்ளை சிங்கக்குட்டிகளை காண பார்வையாளர்கள் ஆர்வம். 3 மாதங்கள் தனி அறையில் பராமரித்த பிறகு ஏப்ரல் இறுதியில் மக்கள் பார்வைக்கு விடப்பட்ட சிங்கக்குட்டிகள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.